திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் முதல்வர் நலத்துறை அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் MRKP அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தம்பி அந்த காரியா நீங்க அமுச்சு விடு. அந்த காரை நவுத்த சொல்லவன இந்தியாவை காக்க, இந்திய தேசத்தை காக்க, ஜனநாயகத்தை காக்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்க பானை சின்னத்தில் வாக்களிங்கள், பானை சின்னத்தில் வாக்களிங்கள், பானை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று உங்களின் பொறுப்பாக கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்ற தாய்மார்களே, இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பிட பாசிச பாஜகவை வீட்டுக்கு அழைத்திட வாக்களிங்கள் பானை சின்னம், வாக்களிங்கள் பானை சின்னம். பாராளுமன்றத்தில் மீண்டும் எழுச்சி தமிழ் அவர்களின் குரல் எழுச்சிட பானை சின்னத்திலே வாக்களிங்கள், பானை சின்னத்திலே வாக்களிங்கள் என்று உங்களின் பொறுப்பாளர்களை பற்றி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்ற தாய்மார்களே, பாராளுமன்றத்தில் மீண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய், நசுக்கப்பட்ட மக்களின் குரலாய், வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாய், உழைக்கும் மக்களின் குரலாய், பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாய் வாக்களிங்கள் பானை சின்னம், பானை சின்னம் என்று உங்களின் பொறுப்பாளர்களை பற்றி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்ற தாய்மார்களே, நடைபெறுகின்ற பாராளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர்களுக்கு இதோ உங்கள் இடத்திலே வேங்கையின் நடைந்தர் மாண்புமிகு அமைச்சர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர்கள் இடத்திலே பானை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். மகளிர் உருவத்தின் மூலம் நாடந்தோறும் 1000 மணிகளில் திராவிட மாநில ஆட்சியின் ஆட்சி பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நகர போட்டிகளிலே அரசு பெறுவதில் இலவசமாக மகளிர் பயணிக்கின்ற திராவிட மாநில நாயகர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். உங்களை தேடி வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய அன்பு, இவ்வளவு பெரிய சாதனம் உங்களை தேடி தம்பி அந்த பானை வண்டியை பானையை படுத்து, அந்த பானை வண்டி அப்படி படுத்து ரவி ரவி இருப்பான். இந்தியா கூட்டணியுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தமிழ் குரலாய் கடந்த 10 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்திலே சிங்கமென சிறுத்தையென கர்ஜித்துக் கொண்டிருக்கிற திருமா இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். வேளாண் துறை அமைச்சர்களுக்கு முன்னிலையிலே உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு வந்திருக்கிறார். நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார். என்னுடைய நண்பருக்கு ஆதரவு தாருங்கள் என்கிற வேண்டுகோளை வைப்பதற்காக நம்முடைய வேங்கையின் மைந்தர் இதோ வந்திருக்கிறார். ஒன்றிய கழக செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் சிவசங்கர் அவர்களுக்கும், சிவபுரி ஊராட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஐயாராஸ் அவர்களுக்கும், துணைத் தலைவர் முத்து SK சோழன், அண்ணன் இளங்கோவன், சகோதரர் செல்வம், லோக சுப்பிரமணியன், சங்கரி, வினோத்ராஜ் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக அண்ணன் திருமா இதோ உங்களை தேடி வந்திருக்கிறார். தனக்கே ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கிக் கொள்ளவில்லை. தமிழ் சமூகமே தனது குடும்பம் என எண்ணி வாழ்கிறார். ஒரு சருகை போல தனது வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் திருமா உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் முன்னிலையிலே உரையாற்ற விரும்புகிறார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களே, நமது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்கள் சங்கர் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே மற்றும் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, முன்னேற்ற கழகம், மதிமுக உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, இந்த
இந்த பகுதி வாழ் இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு எல்லையோடு தனது தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் இந்தியா அளவிலே, அகில இந்திய அளவிலே ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை கோர்த்துக் கொண்டு கடந்த 2 ஆண்டுகள் எடுத்த பெரிய முயற்சியின் விளைவாக இந்தியா அதற்கு என்ன காரணம்? எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும், அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும் என்று கருதாமல் பாரதிய ஜனதாவை எதிர்த்து, நரேந்திர மோடியை எதிர்த்து, ராகுல் காந்தியோடு கைகோர்த்து இந்த களத்தை அவர் விரிவுபடுத்தியதற்கு காரணம் 10 ஆண்டு கால மோடி ஆட்சி மிகவும் அவலம் நிறைந்த ஆட்சி. விலைவாசி உயர்ந்து விட்டது. சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் ஒன்று அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 450 ரூபாய், இன்னைக்கு 1200 ரூபாய். கரசின் என்ன விலை, அரிசி என்ன விலை, இட்லி என்ன விலை, ஊர்ந்து நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். இதற்கு எல்லாமே காரணம் அவர் ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கொண்டு வந்தார். அந்த வரியால தான் இந்த மாதிரி கடுமையான பாதிப்பு. ஆகவேதான் இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும், மீண்டும் மோடி வந்துவிடக்கூடாது. அந்த எண்ணத்தில், அந்த உயர்ந்த எண்ணத்தில் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஒரே இலக்கு இந்த தேர்தலில் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது. கல்வி, வேலை வாய்ப்புல ஏழை எளிய மக்கள் படிக்கிற அந்த இடஒதுக்கீடு கொள்கை இருக்காது. நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவு காலம் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிற அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது, அதையும் தூக்கி போடுவார். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, ரேஷன் கடைகளை பாதுகாக்க, 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த, சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க, சாதி மதம் என்கிற பெயரால் மோதல் இல்லாத அமைதியான மாநிலமாக இந்த தமிழ்நாடு விளங்க அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த முடியும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தையும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் மோடி ஆட்சியை தூக்கி எறிய முடியும். மோடி ஆட்சியை தூக்கி எறிந்தால்தான் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க முடியும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் இந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று அண்ணன் தளபதி அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார். ஆகவே இந்த முறை 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். போன முறை நீங்க வாக்களித்து அதில் தான் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம். இந்த நாட்டுமன்னார்குடி, சிதம்பரம் 2 தொகுதியும் அளித்த வாக்குகளால் தான் 3219 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும். அதுக்காக நான் உங்களுக்கு நாடு முழுவதும் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி இந்த முறை ஒரு திணறல் ஏற்படக்கூடாது. பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை நாம் வெற்றி பெற வேண்டும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் அண்ணன் அமைச்சர் அவர்கள். நம்முடைய முக்கிய ஊராட்சியை சார்ந்த அலுவலர்கள், அதே போல கிராமத்தை சார்ந்த இங்க வந்துருக்கிற தாய்மாரெல்லாம் வந்திருக்கீங்க. இங்க எல்லாம் கழகத்தோட ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஆமா, அம்மாவா பதிவு நிறைய வச்சுருக்கீங்க. ஆமா, சங்கரி பதிவு கிடைக்கணும், எல்லா கிடைக்கணும்.
வேட்பாளர் நாம மரியாதைக்குரிய நண்பர் சிம்மா அவர்கள் அவர் நமக்கெல்லாம் ஆதரவாக இந்த நிலவரம் அமைதியாக நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நாங்கள் அந்த வேட்பாளர் நம்முடைய சிம்மா அவர்களுக்கு பானை வாசல் தாய்மாரெல்லாம் வந்திருக்கல உங்களாம் மாதம் 1000 பணம் வருதா அந்த பணம் இது பணம் வழங்க வேண்டும் என்றால் மோடி வரக்கூடாது. மோடி வந்தாருன்னா மோடி வந்தானா பணம் கிடைக்காது. ராகுல் காந்தி வந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? அவன் யாராவது ஓட்டு கேட்க வருவான், யாராவது சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அதனால நம்பாதீங்க. நாங்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்தில் நம்முடைய அனைவரும் பயன்படுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய திருமாவளவனுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். மகளிர் பஸ்ல இலவசமாக படிக்கலாம், காசு கொடுத்து படிக்கலாம். பஸ்ல போறாங்க, இலவசமாக போறாங்க. பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம் இல்லை, காசு கொடுத்து போறான். பெண்களுக்கு இலவசம் போறீங்க. அதே மாதிரி அதிகமாக பானையை நீங்க தான் யூஸ் பண்ணீங்க. பானை நீங்க தானே வச்சிருக்கீங்க. பானையை தண்ணி இதனால பானை தேவை, நமக்கு இப்ப பானை தேவை. அதுக்கு நம்முடைய பொருள் திரும்ப தேவை. அதுக்கு நம்முடைய பானை சின்னத்துக்கு வாக்களித்து வாய்ப்பு நன்றி. ஆமா, நன்றி நன்றி. போலாமா போலாமா. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வேங்கையின் மைந்தருடைய சின்னம், அண்ணன் திருமாவுடைய சின்னம், நமது சின்னம். சகோதரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அன்போடு கொடுத்துருக்கீங்க. உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. இதே மாதிரி வெயில்ல அடுத்தடுத்த பாயிண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணா உங்ககிட்ட விடைபெறுகிறார். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க. முன்னாடி பானை கொஞ்சம் வேகமா போங்க.